ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு அதிகாலை நம்ம ஏரியா கிளைமேட் பார்த்தீங்கன்னா, நல்ல குளிருங்க. கதவு தொறந்து பார்க்க ஃபுல்லா பனிமூட்டம் தான். ஃபுல் மிஸ்ட்டா இருந்துச்சு. அப்படியே வாசல் தெளிச்சு கோலம் போட்டேன்னா, 2 புறா வந்து நின்னுச்சு. அதுக்கும் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு, அப்படியே இத வந்து அப்படியே கவர் பண்ணேன். நல்லா இருக்கு, நல்ல குளிர். பனிமூட்டமா இருக்கிறதுனால, வெயில் வந்து காலையில அந்த அளவுக்கு இல்ல. இதுக்கப்புறம் வெயில் எப்படி அடிக்கும் அப்படிங்கிறத கடைக்கு போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே தோட்டத்த போய் பார்த்துட்டு வந்துரலாமேன்ட்டு தோட்டத்த போய் பார்த்தேன். இது நேத்துக்கே ஒரு வெள்ள ரோஜா பூத்துருந்துச்சு பார்த்தீங்களா? அது கூட சேர்ந்த மொட்டுக்கள் தான். நெறைய மொட்டு போட்டிருக்கு. பின்ன இது ஆரஞ்சு மரங்க. இந்த ஆரஞ்சு வந்து புளிப்பா இருக்கும். இன்னும் பழுக்கல. அப்புறம் அப்படியே நம்ம மல்லி செடியும் போய் பார்த்தேன். நல்லா தழுத்து வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை சுட்டு பச்சை பட்டாணி குழம்பு தாங்க வைக்க போறேன். இந்த பச்சை பட்டாணிய நைட்டே ஊற வச்சுட்டேன். இங்க வந்து சுண்டல், இந்த பச்சை பட்டாணி, தட்டப்பயிர் இதெல்லாமே ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கணும். ஏன்னா வேகறதுக்கு டைம் எடுக்கும். இதுக்கு ஒரு மசாலா கூட்டு ரெடி பண்ணலாமேன்னு தேங்காய், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கறி மசால் பொடி, சிக்கன் பொடி இதெல்லாம் வச்சு அப்படியே மொத்தமா அரைச்சு எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த உரல்ல தாங்க அரைச்சேன். தக்காளியும் அதோட போட்டு கொஞ்சம் கொஞ்சம் நச்சு அந்த மசாலாவோட அரைச்சி எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வால்டேஜ் வந்து கொஞ்சம் லோவாக இருந்துச்சு. அதனால் மிக்சியில் அரைக்க முடியல. சரி இதுலேயே நம்ம அரைச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு கல்லுலேயே அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்து தனியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணியை குக்கரில் ஒரு 4 விசில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாமே நறுக்கி போட்டேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அந்த மசாலா கூட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு, வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணி இதோட சேர்த்து கொஞ்சமாக நம்ம அந்த மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா? அந்த தண்ணியையும் இதோட ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் வத்துனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி குழு குழுன்னு இருக்கிற மாதிரி வச்சு இறக்கி அப்படியே சாப்பிட்லான்ட்டு. சரி அப்படியே தோசை சுடுவோமே அப்படின்னு தோசை சுட ஆரம்பிச்சிட்டேங்க. வெளியிலேயும் நல்ல குளிர், வீட்டுக்குள்ளேயும் நல்ல குளிர். கிளைமேட் நல்லா இருக்குது. மழை வருமா அப்படிங்கிறது தெரில. மழை வரணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.